இயேசுவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை இயேசு நாமத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால், அதாவது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்முடைய ஊழியத்திலிருந்து வாலிபர்களுக்கென்று ஒரு சிறப்பு, அதாவது வாலிபர் கூடுகை ஒன்று நடத்த தேவன் கிருபை பாராட்டினார். அந்த நிகழ்ச்சி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆராதனையாக இருக்கலாம், அது மாத்திரமல்ல சாட்சிகள், அதுபோல் ஸ்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரி கேம்ஸ்லாம் வைத்து நல்ல ஒரு ஆசீர்வாதமாக வாலிபர்களுக்காக நடத்த தேவன் கிருபை பாராட்டினார். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் பாருங்களேன், அன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கிட்டை போட தேவன் கிருபை செய்தார். அந்த ஸ்கிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். இது நீங்கள் பார்க்கணும். இது பார்த்த பிறகு உங்களுக்காக நான் ஒரு 5 நிமிடம் உங்களுக்காக ஆண்டவர் வார்த்தை பேசி நான் ஜெபிக்க இருக்கிறேன். இப்பொழுது அந்த ஸ்கிட்டை நம்ம பார்க்கலாமா? ஹாட்டிலும் என் ரொட்டிலுமே எப்போதும் கொண்டாட்டமே. இயேசு ஏனல் வந்து விட்டதா, எப்போதும் ஆட்டம் பாட்டமே. அவரை ருஸ்கி ருஸ்கி திரும்பாம ஓடுதுங்க துன்பம். என் ஹாட்டிலும் என் ரொட்டிலுமே எப்போதும் கொண்டாட்டமே. இயேசு ஏனல் வந்து விட்டதா, எப்போதும் ஆட்டம் பாட்டமே. அவரை ருசிக்க ருசிக்க திரும்பாம ஓடுதுங்க துன்பம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. Tu se la puri badi bas mali la dada ela 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 nandana sina gange prema diye nala magaranda piyaru gala chandana ella wage alasina bala nala benna mira dila kunkuma suwanda mura niswana leela anjana sisila nura aswala gala dete bendi hadu didi lamata veli indala ketole kona semi hapala oba ayet asak konata karala anime yanta moreng matta balala madadinga sina senna oda nandana sihina gange prema diye nala magaranda piyaru gala chandana ella wage alasina bala kala benna mira dila
உச்சியில் நீ இருந்தாலும் சகலோ வணங்கோ ராஜனாக நீ திகழ்ந்தாலும் உலகோ புகழோ உச்சியில் நீ இருந்தாலும் சகலோ வணங்கோ ராஜனாக நீ திகழ்ந்தாலும் கடவுயிர் என்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். கடவுயிர் என்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். I got the money, baby. I got the money. It's just so funny, baby. Here you go. I got the money, baby. I got the money. It's just so funny, baby. இன்னும் பாட்டு ஆரம்பிக்கல. கையில் காசு இருக்குது, wine shop திறந்திருக்குது. கையில் கிங்ஸ் இருக்குது, அங்க பாரு பென்ஸ் இருக்குது. கையில் காசு இருக்குது, wine shop திறந்திருக்குது. கையில் கிங்ஸ் இருக்குது, அங்க பாரு பென்ஸ் இருக்குது. சிலரை போடு முன்னால இப்போ வரோம் உன்னை தேடி தன்னால. சிலரை போடு முன்னால இப்போ வரோம் உன்னை தேடி தன்னால. கையில் காசு இருந்தும் வைன் ஷாப் திறந்திருந்தும் கையில் கிங்ஸ் இருந்து காரு உனக்கு பென்ஸ் இருந்தும் இயேசுவின் வாழ்வு இல்லாம இப்போ இல்ல என்ன கேளு நல்வாணி அது கிடைப்பதில்ல. இயேசுவின் வாழ்வு இல்லாம இப்போ இல்ல என்ன கேளு நல்வாணி அது கிடைப்பதில்ல. கையில் காசு இருந்தும் வைன் ஷாப் திறந்திருந்தும் கையில் கிங்ஸ் இருந்து காரு உனக்கு பென்ஸ் இருந்தும் நான் செய்த பாவங்கள் பல்லாயிரம். நான் ஒரு பாவி நான் செய்த பாவத்துக்கு நான் காரணம். பாவத்தில் நான் விழுந்து விட்டேன். என்னை நான் வெறுத்து விட்டேன். பாவத்தில் நான் விழுந்து விட்டேன். என்னை நான் வெறுத்து விட்டேன். உமது ஆலோசனை பாரம் என்றேன். உம்மை நான் தள்ளிவிட்டு தூரம் சென்றேன். நான் ஒரு பாவி நான் செய்த பாவங்கள் பல்லாயிரம். நான் ஒரு பாவி நான் செய்த பாவத்துக்கு நான் காரணம். மன்னிக்கத்தானே மண்ணுக்கு வந்தேன்.
மன்றாடும் உன்னை என் மகனாக்கினேன், மன்னிக்கத்தானே மண்ணுக்கு வந்தேன். மன்றாடும் உன்னை என் மகளாக்கினேன், புதிய இதயத்தை கொடுத்திடுவேன். பாவங்கள் நீங்க உன்னை கழுவிடுவேன், புதிய இதயத்தை கொடுத்திடுவேன். பாவங்கள் நீங்க உன்னை கழுவிடுவேன். எனது ஆவியினால் நிரப்பிடுவேன், உன்னை நான் என்னோடு சேர்த்துக் கொள்வேன். என் அன்புக்குரிய வாலிப சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கிருபையினால் இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வருகிறார். அதுக்காக நான் துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த ஸ்கிட்டில் நீங்கள் ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகன், ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருக்கிற ஒரு மகன், ஆண்டவரைத்தான் தேடிக்கொண்டே இருந்த ஒரு மகனுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இதை ஸ்கிட்டாக நாங்கள் எடுத்து நடித்திருக்கிறார்கள். இப்பொழுது இதை பார்த்துருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இது போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான போராட்டத்தில் நீங்கள் சிக்கப்பட்டு வேதனையோடு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இல்லது வாழ்க்கையை தொலைந்து போனதென்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இனி அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, நான் ஆண்டவரை நேசித்தேன், அவர் பின்பற்றினேன், அவர் 100க்கு 100 அவர் என் இருதயம் தேடிக்கொண்டே இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நான் பலவிதமான பாவ இச்சைகளில் மாட்டிக்கொண்டு இப்பொழுது நான் முன்னிருந்த ஆண்டவரோடு இருந்த ஒரு ஐக்கியம் இல்லாமல் நான் தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப சகோதரி, இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலையின் நாளாக இது இருக்க போகிறது. நீங்கள் இப்போ புரிந்து கொண்டு இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இழந்திருப்பீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் அதாவது டீனேஜிலிருந்து வாலிப வயது வரைக்கும் ஒரு வாலிப மகளாக இருக்கட்டும், கர்த்தரை ரொம்ப நேசிக்கும் பொழுது அவர்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக ஒரு மகிமையாகவே இருக்கும். அவங்க எதிர்காலத்தை கர்த்தருடைய கரத்தில் இருக்கும். அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி நல்ல நிலைமையில் கொண்டு வந்து வைத்து விடுவார். அதுதான் உண்மை. அதுதான் இந்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் நல்லா தெரிந்த ஒரு நபர் தான் யோசிப்பு. அவன் வாலிப வயதை கர்த்தருக்காக கொடுத்தான். அந்த கர்த்தருக்காக கொடுத்த அந்த வாலிபனுடைய வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்தது என்பதை குறித்து நம்ம ஆதியாகமத்தில் படிக்கிறோம். அதே போல் இந்த உலகத்தில் ஆதாமும் ஏவாளையும் படைத்து அவங்களையும் ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு குறை இல்லாமல் ஒரு வாலிப வயதில் அவர்களை உருவாக்கின கர்த்தர். அவங்க குழந்தைய இந்த உலகத்தில் பிறக்கலை. கர்த்தர் அவர்களை மண்ணை எடுத்து அவர்களை ஒரு வாலிபனாக கர்த்தர் படைத்தார், உருவாக்கினார். அவங்க சுவாசத்தில், அதாவது அவங்களுடைய நாசில் சுவாசத்தை ஊதி அவர்களை உயிர்ப்பித்தார் என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். நல்ல நிலைமையில் இருந்தாங்க, ஆசீர்வாதமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதமான பிரகாசமுள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க இழந்து போனதுக்கு காரணம் ஒன்று தான். அது என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். அதாவது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா? அந்த அம்மா எடுத்த ஒரு தீர்மானம். அந்த அம்மா நல்ல வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் சர்ப்பமானது அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய அவங்க கூட போய் பேச ஆரம்பிக்குது, பல காரியங்களை சொல்லுகிறது. அதை கேட்ட அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்த ஒரு பெரிய தீர்மானம் என்ன தெரியுமா? அது பார்க்க
பார்க்க இன்பமாக இருக்குது, நல்லா இருக்குது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்குது என்று எண்ணி அதை பறித்து சாப்பிட்டார்கள். அதனால் ஏற்பட்ட ஒரு பேர் அழிவின தெரியுமா? அவங்களுக்கு மட்டும் நடக்கலை, இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு பேர் அழிவை உண்டு பண்ணி பாவத்தின் அடிமைத்தனம் தொடர்ந்து ஒவ்வொரு சந்ததிக்குள்ள அது கடந்து வந்து ஒரு பெரிய அழிவை உண்டாக்கினது. அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான ஒரு கட்டமைப்பில் இருந்தாங்க, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலத்தில் இருந்தாங்க, ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் தேவனோடு தொடர்பில் இருந்தாங்க. பாருங்க, ஒரு ஸ்திரீ ஒரு இச்சையில், ஒரு மகன் ஒரு இச்சையில் விழும்போது எவ்வளோ காரியங்கள் இழந்துடுறாங்க பாருங்க. சுகமான வாழ்க்கை போயிடுது, சந்தோஷமான வாழ்க்கை போயிடுது, கடைசியில் பார்த்தா ஆவிக்குரிய அனுபவங்களும் போய்விடும். அதுதான் பாருங்களேன், அவங்க அதை அடக்காமல் போன ஒரு காரியம். இன்னொருத்தரை நீங்கள் பார்க்கலாம், சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாக இறங்கின ஒரு வாலிபன். அந்த மகன் மேலே இருந்த அந்த தேவனுடைய ஆவியானவர் அவனை ஒவ்வொரு நாளும் ஊந்தி தள்ளினார். அவனுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தாங்க சூழ்நிலைகள். அவன் வாழ்க்கையில் அவன் நேசித்தவர்கள் அவனை கைவிட்டுட்டாங்க, நேசித்தவங்களை அவனை விட்டுட்டு வேற ஒரு நபரோடு போன நிமித்தம் அவன் அந்த நாட்கள் அவனுடைய ஆசை இச்சைகளினால அவன் பேர் அழிவை அவனுக்கு உண்டு பண்ணினான். நன்றாக புரிந்துங்க. அதனால் அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? அவனுடைய கண்கள் அதாவது பிடுங்கப்பட்டது, அவமானம் அடைந்தான், எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணினாங்க. நல்லா இருந்த சிம்சோன் இன்னைக்கு கேலி கிண்டல் பண்ணுற ஒரு தவறான காரியத்தினால் அவன் லைஃபே போனது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், அதுதான் இச்சை. வாழ்க்கையில் இச்சையை அடக்கிற ஒரு மனிதராக நம்ம மாறணும். வேதம் அதுதான் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பாவம் அதிகமாக இருக்குது. அவங்க ஏசு இருந்த காலத்திலலாம் பாவம் கம்மி, இப்போ இருக்கிற காலத்தில் பாவம் அதிகம். செல்ஃபோனில் பாவமான காரியங்கள் செல்ஃபோன்லேயே இருக்குது, எங்களால் மேற்கொள்ள முடியல, இந்த வாலிப வயதில் நாங்கள் மேற்கொள்ள முடியல அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க, அதாவது இச்சை அடக்கம் நமக்கு தேவை என்று சொல்கிறாங்க. அதாவது செல்ஃப் கண்ட்ரோல். அதனால நம்முடைய லைஃப்பில் இச்சை அடக்குன்ட்டு ஒன்று இருக்கிறது. ஆவியின் கனியிலே இச்சை அடக்குன்றது ரொம்ப முக்கியம். இந்த இச்சை அடக்கத்துக்குள்ளே நம்ம கடந்து வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் எவ்வளோ இச்சை அடக்கத்தை ட்ரை பண்ணுறோம், ஆனாலும் எங்களால் அடக்க முடியல பிரதர், எங்களால் ஏன் முடியல, நாங்கள் ஏன் விழுந்து போகிறோம்? அப்போ அது காரணம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான். என்னென்னா, நீங்கள் இன்னும் இயேசுவை உண்மையாக நேசிக்கலை. இயேசுவை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறவங்களாம் மாறலை, நீங்கள் இயேசு விடத்தில் ஜெபிக்கிறவங்களாம் மாறலை. ஏன்னா இயேசு தான் இந்த இச்சையின் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ண முடியும். இதை பார்க்குற என் வாலிப சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு வந்த, அவரோடு ஐக்கியமாக இருந்த, அவர் உன் கூட பேசினார், இரவில் உன் கூட உன் கட்டில் அவர் அமர்ந்து உன்னோடு பேசினார், வேதத்திலிருந்து உன்னோடு பேசினார், உன்னை ஆவில நிரம்ப பண்ணினார், அவருடைய தரிசனங்களை உனக்கு காண்பித்தார், அவருடைய சத்திய வேதாகமத்தினுடைய வெளிச்சத்தை உனக்கு காண்பித்தார். நீ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்த அவரோடு. ஆனால் இன்றைக்கு உன் நிலைமை எங்கே இருக்கிறது? எந்த நிலைமையில் நீ இருந்து கொண்டு இருக்கிறார்? அன்றைக்கு உன் மூலமாய் தம் வல்லமை வெளிப்படுத்தினார், உன் மூலமாய் பிசாசுகளை அவர் துரத்தினார், உன்னோடு இருந்து நிறைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கோ உன் நிலைமை எப்படி இருக்குது? நல்லா யோசித்து பாருங்க வாலிபனே. உன் வாழ்க்கையில், ஸ்கூலில், ஏன் உன்னுடைய காலேஜில், ஏன் உன் வேலை ஸ்தலத்தில் நீ எவ்வளோ உயர்வு அடைந்தா? உன்னை பாராட்டினார்கள், உன்னை மேன்மையாக கர்த்தர் வைத்தாரே. நல்ல நிலைமையில் இருந்த நீ அல்லவா இப்பொழுது அவமானம் நிந்தைக்குள்ளே இருக்கிற? இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உன்னை தொட வந்திருக்கிறார், உன்னை தேடி இன்னைக்கு வந்திருக்கிறார். நீ விழுந்து போய்விட்ட, என் வாழ்க்கை முடிந்தது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் கர்த்தர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? மறுபடியும் எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க உலகத்துக்கு வந்தார். அன்னைக்கு ஆதாம் பண்ண தவறு, ஏவாள் பண்ண தவறு, இது நிமித்தம் இந்த பூமியில் காலகாலமாக அதாவது பாவமான இச்சைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சந்ததியும் அடிமைப்படுத்தி கொண்டே இருந்தது, அப்படியே விழுந்து கொண்டே இருந்தார்கள். இவர்களை மீட்டெடுக்கும்படி தான் இயேசு
கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு அதை தான் சொல்லுகிறார். நீ விழுந்திருக்கலாம், விபச்சாரத்தில் விழுந்திருக்கலாம், துர்இச்சையில் விழுந்திருக்கலாம், மோக இச்சைக்குள்ள இருக்கலாம், யாருக்கு தெரியாமல் நீ தனித்து விடப்பட்டவனாய் உன்னுடைய மொபைலில் தவறான படங்களை பார்த்து கொண்டு மோக இச்சையோடு துர் இச்சையோடு உன் சரீரத்தை அசுத்தத்தோடு நீ இருக்கலாம், அல்லது உலக இச்சையோடு மாட்டிருக்கலாம், உன் மாம்ச இச்சைனால நீ சிக்குண்டு கிடக்கலாம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த இச்சைக்கு இடம் கொடுக்காத பல இச்சைகளுக்கு துர் இச்சைகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிசாசின் இச்சைகள், அசுத்த ஆவியின் இச்சைகள். இந்த இச்சைகளினால் இன்றைக்கு இந்த உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான சீரழிவு இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த இச்சையின் ஆவி. இந்த இச்சையின் ஆவியை அழித்து நசுக்கும்படி தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் விழுந்ததை மீட்டெடுக்கும்படி, மறுபடியும் தேவனோடு ஒரு உறவு வைக்கும்படி, தேவனோடு பேசும்படி, தேவ சத்தத்தை கேட்கும்படி, அவருடைய பிள்ளைகள், அவருக்கு பரிசுத்தமாக வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த நிலைமையில ஒரு ஆசீர்வாதமாக வைக்கும்படி தான் இயேசு வந்தார். அதனால தான் அந்த பாவத்திலிருந்து மீட்க இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று பாருங்களேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் சொல்லுகிறான், அப்போஸ்தலனாகிய பவுல். நான் சொல்லுகிறேன், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். இன்றைக்கு உன்னை மீட்டெடுக்க இந்த இயேசு ஒருத்தர் இருக்கிறார். என் வாழ்க்கை முடிந்துருச்சு, அவ்வளோ தான், நான் நரகத்துக்கு நீ போயிடுவேன், ஏன் வேண்டாம் வேண்டாம், இதோடு முடிந்தது அப்படி சொல்லாத. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி விட போறார். உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் கிருபையும் இரக்கம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை செய்கிறவர். இந்த ஒரு விஷயம் என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையில் நீ அவரோடு பேசியிருக்கலாம், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கலாம், ஆனால் இழந்து போய் இன்றைக்கு கூனி குறுகி இருக்கிறியா? மறுபடியும் வா. உன்னை கர்த்தர் அழைக்கிறார், உன்னை விடுதலை பண்ணும்படி அழைக்கிறார், உன்னை மீட்டெடுக்கும்படி அழைக்கிறார். எப்படியோ ஒரு இச்சையில் மாட்டிட்ட, வா, உன்னை மீட்டெடுப்பார், உன்னை தூக்கி நிறுத்துவார். அவர் அன்புள்ள ஆண்டவர். பலரை தூக்கி நிறுத்தின கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த மாட்டாரா? இல்லை, நான் அவமானப்படுத்திட்டேன், அவரை அசிங்கப்படுத்திட்டேன், அவருடைய நாமத்தை நான் தூசித்துட்டேன் என்று வேதனையோடு உட்காராத. கர்த்தர் பாருங்களேன், ஆதாமும் ஏவாளும் விட்டதை மீட்டெடுக்க வந்த அந்த இயேசு தான் இன்றைக்கும் மறுபடியும் உங்களை மீட்டெடுக்க போறார், மறுபடியும் உங்களை கட்டி வைக்க போறார், மறுபடியும் உங்களுக்கு பிரகாசமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்கு. என் வாலிபனே, இப்பொழுது நீ இயேசுவிடத்தில் உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. உனக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்குது. கண்டிப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த பாவமான காரியத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். இந்த பாவ குழியிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். குடி ஆவில போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை ஆக்குவார். உன்னுடைய வாழ்க்கையில் பார ஸ்திரீகளோடு உனக்கு இருக்கிற அந்த உறவுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உன் வாழ்க்கையில் எந்தெந்த பாவ இச்சைகள், பிசாசின் இச்சைகள், துர் இச்சைகள், எல்லா அசுத்தங்கள், குடி, எல்லாவற்றிலிருந்து அவர் விடுதலை பண்ண உன் அருகாமையில் வந்து நிற்கிறார். அதான் சொல்றார், இதோ வாசப்படியிலிருந்து நான் கதவை தட்டுகிறேன், நீ திறப்பாயா? இன்றைக்கு இதை பார்க்குறேன் அன்பு சகோதரனே. அந்த நாடகம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அன்புள்ள ஆண்டவர் மறுபடியும் தொடுகிறார். இன்னைக்கு உங்களை தொட போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களை கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து நீங்க சொல்லுங்க, என்னால் முடியலப்பா, இந்த ஒரு விசை என்னை கண்ணோக்கி பாருங்க, இந்த ஒரு விசை என்னை மீட்டெடுங்க சொல்லுங்க. இந்த நேரத்தில் அவருடைய கரம் உங்க மேலே வரும். என்னை
காப்பாத்துங்க ஆண்டவரே, நான் நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. பாவமான சிற்றமத்தில் ஆண்டவரே நான் உளையான சேற்றில் இருக்க என்னை மீட்டெடுங்கப்பா. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற சொல்லுங்க. நீங்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் இப்பொழுது ஒரு வல்லமை தொடுகிறது. இப்பொழுது உங்களுடைய பாவம் உங்களை போட்டு அழுத்தி கொண்டு இருக்கிறது. பாவம் உங்களை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் விடணும்னு நினைக்கிறீங்க, முடியல. ஆனால் இதுக்கு வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இப்பொழுதே உங்கள் வலது கையை உயர்த்தி, அப்பா உம்முடைய ரத்தத்தினால் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை மீட்டெடுக்கிறது. இயேசு என்ற நாமம் வேற ஒரு நாமம் கொடுக்கவில்லை, வானத்திலும் பூமியிலும் கொடுக்கல. உன்னை ஒருவேளை இச்சையின் பிசாசு பிடித்திருக்கலாம், உன்னை இச்சையின் அசுத்தாவி பிடிச்சிருக்கலாம், அல்லது மோக இச்சைகள் இருக்கலாம். வெளித்தேற்றத்துக்கு நீ பக்தி உள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் ஏதோ ஒரு பாவ இச்சையில் நீ மாட்டிக்கொண்டு இருக்கிற. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களை தொடுகிறது. இயேசுவின் வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசுவின் வல்லமை தொடுகிறது. இயேசு நாமத்தினால இப்பொழுதே யார் யாரெல்லாம் அந்த பாவ இச்சையில் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அழிக்கப்படட்டும் அப்பா. யார் யாரெல்லாம் பலவீனத்தின் ஆவியினால் ஆண்டவரே ஒரு மாதத்தில் தவறான பாவ பழக்கத்தில் மாட்டி இருக்கிறார்களோ, அசுத்தங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பாவ கிரியைகளிலிருந்து இப்பொழுது இந்த வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில், ஒரு அதிசயம் நடக்கட்டும் இயேசு நாமத்தினால, ஒரு விடுதலை உண்டாகட்டும்பா. இப்பொழுதே எல்லாரும் அப்படியே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ கரம், தேவ வல்லமையை இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி ஜெபிக்கிறப்பா. விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க. ரபாலா சந்தா ரபா. இப்பொழுது கழுத்தில் இருக்கிற சாத்தானுடைய நுகங்கள் முறிக்கப்பட்டு, காலில் இருக்கிற அவனுடைய நுகங்கள் எரிக்கப்படட்டும். இந்த ஃபயர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்பொழுதே இந்த பிள்ளைகளை நான் மீட்டெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால மீட்டெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால மீட்டெடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அற்புதமுள்ள கரம், உம்முடைய அற்புதமுள்ள வல்லமை இயேசுவின் நாமத்தினால விடுதலை கொடுங்க அப்பா. நீர் அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை கொடுங்க. ஆசீர்வதி வழி நடத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு இருக்கு. கர்த்தர் உங்கள் பாவத்திலேருந்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட செய்யாது. உங்களை பாவத்திலேருந்து அவர் மீட்டெடுத்துக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவரே நேசிங்க, அவரை தேடுங்க, அவருடைய வேதத்தை படிங்க. உங்கள் வாழ்க்கை மகிமையாக இருக்கும்.